நான் உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழன்டா நான். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை உருக்குற முறையை கண்டுபிடிச்ச தமிழன்டா நான். உலக பொதுமறையான திருக்குறளை இந்த உலகத்துக்கே கொடுத்த தமிழன்டா நான். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்களை கொண்ட தமிழன்டா நாங்கள்லாம். உலகத்தின் மூத்த மொழியான தமிழ், அந்த தமிழை பேசுற தமிழன்டா நான். அப்பேற்பட்ட இவ்வளோ பெரிய வரலாற்றை கொண்ட தமிழை நான் தாண்டா முதல் ஆளா போய் ஒரு குற்றவாளியை வரவேற்கிறதுக்கு சந்தோஷமா நின்ன. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவரை குற்றவாளின்னு சட்டம் தான் சொல்லுது. ஆனா அந்த குற்றவாளியை உருவாக்குன தமிழன்டா நானு. பெருமை மிகு தமிழன், பெருமை மிகு தமிழன், இப்படியெல்லாம் கோவலான்னு ஆசைப்பட்டேன். நீ எந்த தமிழன்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் மதத்துல இந்த தமிழன்னு சொன்னேன். இல்லைங்க நான் மதத்துல இந்த தமிழன்னு சொன்னேன். அப்படியா, அப்போ உனக்கு சாதி இருக்குமே, என்ன சாதின்னு கேட்டாங்க. எங்க சாதி கொடுமை தாங்க முடியாம தான் இந்த மதத்துக்கே வந்தேன்னு சொன்னேன். நீ இந்த மதத்துக்கே வந்தாலும் சாதி இருக்கு. என்ன அந்த மதத்துல இருக்கிற வரைக்கும் அந்த சாதி அப்படி, இந்த மதத்துக்கு வந்தா கொஞ்சம் இப்படி, அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி நீ அப்படி இப்படித்தான். அப்ப நான் தமிழன் இல்லையா அப்படின்னு முறையா நானே என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன். அப்போ இல்லைன்னு தான் பதில் வந்துச்சு. நீ தமிழன்தா. எப்ப சித்தூருக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தா நீ தமிழன், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா நீ எந்த தமிழன்? நீயும் அதே மதம், நானும் அதே மதம். நீயும் அதே மொழி, நானும் அதே மொழி. நீயும் அதே இனம், நானும் அதே இனம். தமிழரினம், பெருமை மிகு தமிழரினம். ஆனாலும் நீ கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கிற. நீ எப்படி இப்படி வந்து பேசலான்னு தானே கொன்னாரு. எதுக்காக கொன்னாரு? தமிழினத்தோட தனித்தடையாளமான சாதியை காப்பாத்துறதுக்காக கொன்னாரு. இவரு காப்பாத்தின ஜாதி தமிழ் ஜாதி தாங்க. இவரு கொன்ன ஜாதி அதுவும் தமிழ் ஜாதி. நாங்கள் எல்லாம் தமிழர்கள். சித்தூருக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தா சொல்ல போனா நாங்கள்லாம் இந்தியர்கள். பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் ஆடுறப்ப மட்டும் ஏய் இப்படி போட்டு இழுக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் எனக்குமே புரிய மாட்டேங்குதுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து நான் கேட்டிருக்கேங்க, எல்லாரும் சொல்லி கொடுக்குற விஷயம், நீ அவனை மாதிரி படி, நீ அவனை மாதிரி வேலைக்கு போ, நீ அவனை மாதிரி சம்பாதி, அவனை மாதிரி வீடு வாங்க, காரு வாங்க, பைக் வாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உலகம் முழுக்க இருக்குது, பார்த்தா தெரியும், சொல்லிடலாம். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஸ்பெஷாலிட்டி. யாருக்குமே தெரியாத, கண்டுபிடிக்கவே முடியாத அந்த சாதி கருமாந்திரம் இருக்குல்லங்க, அதை எங்க இருக்குன்னே தெரியாம நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். அது என்கிட்ட சொல்லுது, இவனை பாரு, இவன் மேல வராம பாத்துக்க. உன்னை விட நல்லா படிச்சானா அவன் வீடு புகுந்து வெட்டு. கபடியில ஜெயிச்சானா பஸ்ல இருந்து இழுத்து போட்டு வெட்டு. எது புல்லட் ஓட்டுறானா கைய வெட்டு. எது கோவிலுக்குள்ளேயே வரானா கோவிலவே பூட்டு. சாமியாவே இருந்தாலும் சாதியோட இருக்கணும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த சாதி எங்க இருக்கு அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க, தெரியாது. இந்த சாதி கரண்ட்டை கண்டுபிடிச்சுதா? இல்ல. இந்த சாதி கரண்ட் மூலியமா ஓடுற மோட்டரை கண்டுபிடிச்சுதா? இல்ல. இந்த சாதி ஸ்கேன் பண்ற மிஷினை கண்டுபிடிச்சுதா? இல்லையே. இந்த சாதி உயர்தர எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ற மிஷினை கண்டுபிடிச்சுதா? இல்லையே. அதனாலதான் எம்ஆர்ஐனாலேயே சாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. ஆனா சாதி இருக்கு. எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இதோ யுவராஜ் அண்ணன் எதையோ காப்பாத்துறதுக்காக வெட்டினாரே, அதுதானே சாதி. யுவராஜ் அண்ணன்னு சொன்னதுனால யாருக்காவது கோவம் இருக்கா? ஏன் நான் யுவராஜ அண்ணன்னு சொன்னேன்னு தெரியுமா? அவரு சாதியை காப்பாத்துறதுக்காக கொன்னாருன்னு தான் நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு கொன்னோன்னு அவருக்கே தெரியாதுங்க. ஏங்க, இந்த யுவராஜ் நல்லா படிக்கிறவராக இருந்து நல்லா படித்து டாக்டர் ஆகி இந்த கேஎம்சிஹெச் மாதிரியான ஹாஸ்பிட்டலோ இல்லை கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஹாஸ்பிட்டலோ கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கட்டியிருப்பாருங்க, கண்டிப்பாக கட்டியிருப்பாரு. கட்டியிருந்தாருன்னா அவர் கையில் அன்னைக்கும் கத்தி இருந்திருக்கும். ஆனால் அந்த கத்தி எல்லாத்தையும் காப்பாற்ற தானே செய்யுது. ஆனால் அண்ணனை படிக்க விடாமல் பண்ணுச்சுல, அந்த சாதியை அவரா கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை படிச்சிருந்தாலும் அந்த சாதியை அவரா கண்டுபிடிச்சாரு. கூப்பிட்டாங்க, யாருன்னு கேட்டாங்க. காட்டை வித்தே கல்லு குடிச்சாலும் நான் தான் சொன்னாரு. அது என்ன பெருமைன்னு அவருக்கும் தெரியல. ஆனா பெருமைன்னு அதை கட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. போற பக்கமெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க, ஓ நீ அவரான்னு. அவரை கூப்பிட்டுதான் சொல்லியிருக்காங்க, அப்படிப்பட்ட பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அது எப்படின்னு கேட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. தமிழன், இந்தியன், சங்கத்தமிழன் போனாரா? அங்கேயும் நீ யாருன்னு கேட்டாரு. எங்க அண்ணன் கோகுல்ராஜும் சொன்னாரு, நான் தமிழன், சங்கத்தமிழன், பெருமை மிகு தமிழன்னு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் நான் பிஇ படிச்சுட்டு இருக்கேன், நான் இருமொழி மட்டும் தெரிஞ்ச பிஇ படிச்சுட்டு இருக்கிற தமிழன்னு சொன்னாரு.
அதெல்லாம் வேற, நீ யாரு அதை சொல்லு. நீ யாரு அப்படின்னு கேட்க வச்சதுல அதுதான் எதுன்னு இன்னும் தெரியல. அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லாத சாதி. உலகத்திலேயே கன்ஃபியூஸ் ஆனதே இந்த சாதி சிஸ்டம் தாங்க. என்னன்னே புரிஞ்சுக்க முடியாத பல முடிச்சுகள் அதுக்குள்ள இருக்கு. உலகம் முழுக்க முன்னோக்கி ஓடுன்னு சொல்லி கொடுக்கும். ஆனா இந்தியா மட்டும் திரும்பி நின்றுட்டு வரவனை தடுத்து நிறுத்துன்னு சொல்லும். டே 2 பேரும் இந்தியன்டா, 2 பேரும் இந்தியா, அது கிரிக்கெட் பார்க்குறப்ப மட்டும். அதுவும் பாகிஸ்தான் கூட இந்தியா ஆடும்போது மட்டும் 2 பேரும் உண்மையான இந்தியன். மற்றபடி நீ அப்படி இந்திய, நான் இப்படி இந்திய. அதுதாங்க சொல்கிறேன், யாருமே முன்னோக்கி ஓடவே மாட்டேங்கிறோம். எல்லாம் திரும்பி நின்று எல்லாத்தையும் தடுத்து தான் வச்சுட்ருக்கோம். இப்படி மாற்றி மாற்றி பின்னாடி 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 ஒவ்வொருத்தனை தடுத்துட்டு இருப்போம்ல. இப்படி கடைசியாக ஒருத்தன் நின்று தடுத்துட்டு இருப்பான்ல, அவன் யாரை தெரியுமா தடுத்துட்டு இருப்பான்? பாரத் மாதாவை, தமிழ் அன்னையை, கங்கா தேவியை, பூமா தேவியை, சீதா மாதாவை, ஹில்ஸ் குயினை, இது எல்லாம் தாண்டி அவங்க அம்மாவை. இப்படி பெண்களை ஒருத்தர் தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் திரும்பி நின்று தடுத்துக்கிட்டே இருக்கானா. மேலே நிற்கிறன்னு சொல்லிக்கிற ஒருத்தர் சொல்கிறான், சாதி தாண்டா உனக்கு பெருமை, எங்கடா அது இருக்குன்னு கேட்டா தெரியல. கோகுல்ராஜ் உருவாகாம இருக்கிறதுக்கு சட்டங்கள் நிறைய இருக்கு. யுவராஜ்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு திட்டங்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. நம்ம கிட்ட இருக்கிற திட்டம் எல்லாமே யுவராஜ்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்குது. இதான் முந்தானேத்த அதுதான் சாட்சி. கிட்டத்தட்ட தேச தந்தை ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. மாவீரன் நெப்போலியனை விடவே ஒருபடி மேலதான் யுவராஜன்ல சொல்லிட்டு இருக்காங்க. போரில் வீழ்த்த முடியாத அலெக்சாண்டர் தான் யுவராஜன் சொல்லிட்டாங்க. அவ்வளவு ஏன், சாதியவே காப்பாற்ற வந்த எல்லைச்சாமி தான் யுவராஜனே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட யுவராஜுக்கு மனசுக்குள்ள என்ன வரும்? அப்ப நான் பண்ணனது சரிதான் அப்படின்னு தோணும். இதே நம்ம தான் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி பொங்குன்னு பொங்கணுமே. நீங்கெல்லாம் மனுஷங்களா? ஒரு பெண்ணின் குடும்பத்தை கருவறுத்த ஒரு குற்றவாளிக்கு ஆராத்தி எடுத்து ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறீங்க அப்படின்னு கேட்டோமா? அதை பார்க்கும் போதெல்லாம் கோவமா வந்துச்சா? அதை பார்த்து கோவப்பட்டதுல கிட்டத்தட்ட ஒரு 100 பேராச்சும் அந்த மாவீரன் யுவராஜை வரவேற்கிறதுக்கு அங்க நின்றுப்பாங்க. எனக்கு இன்னும் 1 வருஷம் புரியலைங்க. குஜராத் தப்பு அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு யுவராஜ் தப்புன்னு சொல்ல தோணலையா? ஒரு யுவராஜுக்கு பின்னாடி 1000 யுவராஜ் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற உண்மையை சொல்றதுக்கு தான் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பிடிக்காதவங்க என்ன சொல்றாங்க, நீ படிச்சு USA எல்லாம் போவேணாம், இங்கேயே யுவராஜாவே இருன்னு சொல்றாங்க. ஏன்னா நீ படிச்சு UK போயிட்டேன்னா இங்க யுவராஜ் வேலையை பார்க்கறது யாரு? நாமெல்லாம் தமிழர்கள், இந்தியாவிலேயே அதிகம் கற்றறிந்தவர்கள் நாம தான். உலக பொதுமறையே கொடுத்த கொடையாளிகள் நாம தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாராதது செம்மொழியான தமிழ் மொழியாம். யுவராஜ் பேசுறதும் செம்மொழியான தமிழ் மொழி தான். கோகுல்ராஜ் பேசுறதும் செம்மொழியான தமிழ் மொழி தான். கோகுல்ராஜ்களை காப்பாத்துறதுக்கு சட்டம் இருக்குது. யுவராஜ்களை உருவாக்காம இருக்கிறதுக்கு சமூகமாகிய நாம என்ன செய்ய போறோம்? கல்வி மட்டும்தான் நம்மளை பண்படுத்தும். அந்த கல்விக்கே வேட்டு வைக்கிற பெரிய வேலை இங்கே நடந்துட்டு இருக்குது. நம்ம அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய இந்த காலகட்டத்தில் அதற்கு காரணமான தாளமுத்து நடராஜனை பாராட்ட வேண்டிய இந்த காலத்துல இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டுக்கு போதும்னு சொன்ன அறிஞர் அண்ணாவை பாராட்ட வேண்டிய இந்த காலத்துல மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன தந்தை பெரியாரை போற்ற வேண்டிய இந்த காலத்துல சாமி மாதிரியே இல்லாத சாதியையும் அந்த சாதியை காப்பாத்தியே தீருவேன்னு சொன்ன யுவராஜையும் எதுக்காக இப்படி பாராட்டி பேசணும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு யுவராஜ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தாங்க இருக்கு. எந்த சமூகம் சொல்லி இல்லை எந்த சமூகத்துக்காக எங்க அண்ணன் கோகுல்ராஜை நீங்க கொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த தடவையாவதோ பரோல்ல வரும்போது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இல்லாத சாதிக்கு வேண்டி எதை சாதிக்கணும்னு தெரியாம நான் வெட்டிட்டேன், இந்த சாதி என்ன வெட்ட வச்சிருச்சு. தயவு செய்து இனி எல்லாரும் சாதிக்காக பேசாம சாதிக்கிறதுக்காக பேசுங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையில நம்ம சாதியற்ற தமிழரா இருப்போமா இல்லையோ, இன்னைக்கு மனுஷனா இருக்க முயற்சி பண்ணுவோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்கங்கிற நம்பிக்கையோட புன்னகையோட காத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.